ஸோ இப்போ நம்ம ஒரு யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறது அண்ட் ஒரு டேட்டாவை எப்படி டைப் கேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் குரு, வெல்கம் டு ஜி ஸ்கொயர். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் இப்போ நான் x is equal to 5 அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் அதை பிரிண்ட்டும் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். எனக்கு அவுட்புட்டில் 5 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இங்கே நான் எக்ஸுக்கு 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி 5ன்னு இங்கே காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போது நான் மேனுவலாக இங்கே எக்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணாமல் இந்த ஃபைல் இல்லாமல் இதுக்கு வெளியில், அதாவது இந்த டெர்மினலில் அசைன் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு பேர் தான் யூசர்கிட்டேருந்து இன்புட்டை கெட் பண்ணுறது. ஓகேவா? அது எப்படின்னு பார்ப்போமா? ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நம்ம ஒரு யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த சிஸ்டத்துக்கு நான் தான் யூசர், அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் தான் யூசர். ஓகேவா? ஸோ அந்த யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்க போகிறோம், ஓகே, அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே நான் முதல்ல எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே இந்த இன்புட் ஆஃப் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் யூசர்கிட்டேருந்து இன்புட்டே வாங்கி தரப்போகுது. ஓகேவா? ஓகே, அடுத்து அந்த எக்ஸ் அப்படியே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம யூசர் கொடுக்குற இன்புட் எக்ஸில் ஸ்டோர் ஆகி அந்த எக்ஸை பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல இன்புட் கேட்குது, இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதான் என்கிட்ட இன்புட் கேட்குது. நான் இப்போ 5ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு நான் கொடுத்த 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளா எப்படி இன்புட் இந்த இடத்துல டெர்மினலில் கொடுத்துட்டு எப்படி அதை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ நம்ம ஆக்சுவலாக கொடுக்குறோம்ல அந்த வேல்யூவோட டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சும்மா டெஸ்டிங்காக பார்க்குறோம். ஓகேவா? இப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் 7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நான் கொடுத்த 7ங்கிறது என்ன டேட்டா டைப்பில் வரும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். ரன் பண்ணி என்டர் தட்டிடுறேன். எனக்கு இங்கே ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. பட் சிலர் இதை இன்டீஜர் டைப் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் நமக்கு அவுட்புட்டில் ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. என்னது சம்மந்தமாக ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு? 7 இன்டீஜர் தானே அப்படின்னு கேட்டாக்கா, எஸ், 7 இன்டீஜர் தான். ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர்ட்டேருந்து வாங்குற எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணதை இங்கே எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருது. அகைன் அந்த எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸும் பிரிண்ட் ஆகுது, அதோடைய டைப்பும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சரி, அப்போ எனக்கு அந்த எக்ஸ் இன்டிஜரா தான் வேணும், ஸ்ட்ரிங்கா வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இப்போ நான் அப்படியே இந்த கோடை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? மறுபடியும் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, நமக்கு என்ன டேட்டா டைப்பாக வேணும்? இன்டிஜர் டேட்டா டைப்பாக தானே வேணும். அப்போ இன்ட் ஆஃப், நல்லா பார்த்துக்கோங்க, இன்புட். ஓகேவா? இன்புட் ஆஃப் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இங்கே கொடுக்குற இன்புட் ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்காக இருக்கும்னு சொன்னோன்னா, அந்த ஸ்ட்ரிங்கான இன்புட்டை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எக்ஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதே சமயம் வழக்கம் போல் அந்த எக்ஸோட டைப்பையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே எனக்கு இன்புட் கேட்குது. நான் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்ட்ரு தட்டுறேன். எனக்கு 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதோட டைப் இன்டிஜராக கன்வெர்ட் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்காக இருந்த ஒரு டைப்பை நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணோம்ல, இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? டைப் கேஸ்டிங். ஓகேவா? இந்த ப்ராசஸுக்கு பேர் டைப் கேஸ்டிங். ஓகே, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் கேஸ்டிங். ஓகே, இப்போ ஓகே, இதெல்லாம் ஓகே குரு, இதெல்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் புரியுது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சாக்கா
இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணுறப்ப இங்கே வந்து ஒரு மாதிரி ட்ரையாக சிம்பிளாக கேட்குற மாதிரி நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது புரியுதா என்னன்னு தெரில. சும்மா இப்போ அந்த இடத்துல சும்மா கர்சர் மட்டும் ஒயிட் கலர் பிளிங்க் ஆகிறதுனால ஒன்றும் நமக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து அதாவது என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போது அப்படியே இந்த ப்ரோக்ராம் அப்படியே தூக்கிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் இன்புட் ஆஃப், ஓகேவா, இதில் டபுள் கொட்டேஷன் ஓகேவா கொடுத்துட்டு என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைப் பண்ணிட்டு அந்த என்டர் பண்ண நம்பரை பிரிண்ட் பண்ணணும்ல. பிரிண்ட் ஆஃப் அது இங்கே எதில் ஸ்டோர் ஆயிருக்கு? எக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கு. அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே நான் 15 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் தட்னா எனக்கு 15 பிரிண்ட் ஆயிடுச்சு. போன எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு சும்மா ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து நம்மள்ட்ட என்டர் த நம்பர் அப்படின்னு ஒரு யூசர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குல்ல, இது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குவோம் அண்ட் ஆல்சோ டைப் கேஸ்ட்டும் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் குரு. பாய்.